இப்ப Netflixல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா தான் தூம் தாம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வில்லா ரிவ்யூ பண்ண போறோம். இப்ப இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட Netflixல வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்துல நம்ம பிருத்யூ காந்தி அண்ட் யாமி கௌதம் தான் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்துல வரக்கூடிய நம்ம பிருத்யூ காந்தி இவர் பேர் வந்து வீர். இவர் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்கிறாரு. நம்ம வீருக்கு நம்ம யாமி கௌதமோட வீட்ல வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் ஓரளவுக்கு நல்லா போய் கல்யாணமும் நடக்குது. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. திடீர்னு 2 பேர் எங்கேயோ இருந்து உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள வந்து சார்லி எங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி முனையில இவங்க 2 பேருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சார்லினா யாரு அப்படிங்கறதே தெரியல. ஆனா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க 2 பேரும் முயற்சி பண்ண இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது, இந்த சார்லினா யாரு? ஸோ சார்லி அப்படிங்கிறது ஒரு பொருளா? இல்ல யார வந்து பார்த்தீங்கன்னா தேடி இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இப்படி தொரத்திட்டு வரக்கூடிய கும்பல்ட்ட இருந்து இந்த 2 பேர் இதுக்கப்புறம் என்னென்ன அட்டகாசம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் இந்த தூம் தாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாமி கௌதமோட ரோலா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம காந்தி இவரோட ரோலுமே சூப்பரா எழுதியிருந்தாங்க. இதுல நம்ம காந்தியோட ரோல பொறுத்தளவுக்கு ஒரு இன்னசென்டான ஒரு அம்பி கேரக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதனாலுமே ரூல்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டிருந்தா கார் அப்படி நிப்பாட்டிடுறது. இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல குறும்பு பண்ணுவாரு. அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அந்த ரோல சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. இப்படி இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட் கேரக்டரா நம்ம யாமி கௌதமோட கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ல அவங்க பர்ஃபெக்டா சூட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு 2, 3 கேரக்டர்ஸ்லாம் வரும் பாருங்க. அந்த இடங்கள்ல சீன் செமையா இருந்துச்சு. அதுல இந்த படத்தோட 25 நிமிஷம் சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனா கிளைமேக்ஸ் ஒட்டி திருப்பி பிக்கப் ஆகுறாங்க. ஓவராலா படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமாவை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காமெடியுமே நிறைய இடங்கள்ல மேஜரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். தமிழ் டப்பிங்கை பொறுத்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுல ஹிந்தி சாங்ஸ் நிறைய இடங்கள்ல வருது. ஸோ அந்த சாங்ஸ்மே நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா வந்து ஸோ அந்த கிளப்ல வந்து நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு ஆடக்கூடிய போர்ஷன்லாம் சாங் செம. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க.